பெரும்பாலும் ஆதி உலகத்துல அது அதை பத்தி பேசினா பெரிய சப்ஜெக்ட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் 95% பின்னாடி பேக் போனா அவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் தெரியாது. தெரியாது. நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சார், சந்தோஷம் சார், ஹாப்பி சார், ஓகே ரைட். நாம கஷ்டப்படுறோம் சார், துன்பப்படுறோம் சார், ரைட், ஓகே. எதுவா இருந்தாலும் இது பின்னாடி 95% கர்மா தான். அந்த கர்மாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மறைமுகமாக இவங்களும் காரணங்களாக இருக்கிறார்கள். கர்மா தான். கர்மாவை எக்ஸிக்யூட் பண்ணி அதை நிறைவேற்றி எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஆவிகளுக்கு இருக்கின்ற ஆத்மாக்கள் காரணங்களாக இருக்கின்றார்கள். இது நிறைய பேர் தெரியாது. அவங்களால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா நல்லதை விட கெட்டது நிறைய இருக்கு. நல்லது இருக்கு, கெட்டது ரெண்டுமே இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நல்லதனுடைய விகிதம் கம்மியா இருக்கு, கெட்டதனுடைய விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கே போய் திருந்தின ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இறந்த பிறகு அங்கே போய் திருந்தின ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இறந்த பிறகு அங்க போய் திருந்தாத இங்க இருக்கிற மாதிரி ஆத்மாக்கள் அப்படியே இருக்கிறாங்க. சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. இப்போ ஜெயிலுக்கு போறாங்க. அரசாங்கம் என்ன நினைக்குது? இவன் ஜெயிலுக்கு போனா அவன் சரியாயிடுவான், அவன் திருந்திடுவான் அப்படின்னு நினைச்சுதான் அரசாங்கம் ஜெயிலுக்கு அனுப்புது. ஆனா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரிசர்ச் வரைக்கும் 75 to 80% சொல்லலாம். 80% பீப்புள் திருந்தது கிடையாது. இன்னும் ஒரு 30 to 40% இன்னும் மோசமான கிரிமினலா மாறிடுறாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த சிஸ்டம் அப்படி இருக்கு. மோசமான கிரிமினலா மாறி இருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீக் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 65 வயசு பாட்டியை ரேப் பண்ணன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலில் போறாரு. ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயில இருந்து பெயில வராரு. பெயில வந்தவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு ரிட்டர்ன் வராரு. போலீஸ் ஸ்டேஷன் டெய்லியோ ஏதோ கையெழுத்து போடணும் போல இருக்கு. கையெழுத்து போட்டு ரிட்டர்ன் வராரு. வரும்போது ஒரு சின்ன பொண்ணு ஏதோ பாத்ரூம் போகணும்னு வருது. அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிடுறாரு. இது போன மாசம் பேப்பர்ல நியூஸ், நீங்க பார்த்துருக்கீங்க. இது எதை காட்டுகிறது? அவன் திருந்தவில்லைன்னு காட்டுகிறது. திருந்திருந்தா அவன் இந்த தப்பு செய்வானா? ஏற்கனவே 65 வயசு பாட்டியை ரேப் பண்ணியிருக்கேன். அது கேஸ் ஆகி ஜெயிலில் போயிருக்கிற, ஜெயில இருந்து ஏதோ இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி பெயில வர, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் தான் வச்சு பெயில வர. இப்ப யார் திருந்தணுமா இல்லையா? இல்லையே. நைட்டு 8 மணிக்கு 7 மணிக்கு அந்த பக்கம் நீ போற, காட்டு வழியா போற. எப்போ? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்து போட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த பொண்ணு ஏதோ பாத்ரூம் பொண்ணு வந்திருக்கு. நீ பாட்டுக்கு நீ போக வேண்டியதானே? இல்லை இந்த டைம்ல இருக்கும்னா ஏமா இங்க இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட வேண்டியதானே? நீ அந்த பொண்ணை பிடிச்சி ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டு நீ பாட்டுக்கு போற. அப்ப இது எதை காட்டுகிறது? இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட். இது ஏதோ கண்ணுக்கு வந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான், பேப்பர்ல பார்த்த விஷயம். இது எதை காட்டுகிறது? ஜெயில் திருத்தவில்லைன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஃபாதர் மதர் அவங்க ஃபேமிலி ட்ரெடிஷன் எல்லாம் பார்த்தோம்னா அது வேற மாதிரி நெகட்டிவா இருக்கும். அதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்மளும் ஒரு வகையில காரணம் தான். சமுதாயம் தான் ஒரு காரணம். யாரை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. கர்மா தான் காரணம், அது வேற சமாச்சாரம். பட் கர்மா தான் காரணம். அங்க மன்னிச்சு மறந்து போற அங்க அந்த ஒரு தகுதி அங்க இல்லாத போயிடுது. இல்லை, தப்பு நடக்குது, நான் பதில் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அந்த மன்னிக்க மறக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இவன் பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த ஆத்மாக்கள் அவனை ஆக்டிவேட் பண்ணி பண்ணுது. இது நிறைய பேர் தெரியாது. ஆத்மாக்கள் பண்ணி இது மாதிரி பண்றாங்க. அந்த ரேப் பண்றதும் சரி, கொலை பண்றதும் சரி, இதன் பின்னணியில அந்த யாரோ XYZ ஒரு பேர் வச்சுங்களேன், எக்ஸ்னு ஒரு பேர் வச்சுங்களேன், அந்த அவனுக்கு பின்னாடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்கன்றது நிறைய பேர் தெரியும். வெளியே வந்து யாருக்குமே தெரியாது. என்ன மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், மற்றபடி யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி நடக்கும்போது இதன் பின்னாடி இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுந்தரராயை தான் காட்டி கொடுத்தாரு. இது ஒரு நியூஸா படிக்கணும் அப்படிலாம் இல்லை. இதன் பின்னணியில இந்த ஆத்மாக்கள் இப்படி இருந்து அவனை ஆக்டிவேட் பண்ணி இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு லாஸ்ட் மந்த் பார்த்தேன் இல்லையா? அது என்னன்னு போய் கிளியர்வான்ஸ்ல பார்த்தா எல்லாமே காரணத்தோட தான். பட் அந்த பொண்ணுடைய ஃபேமிலி மேல கோவமா ஆத்திரமா பழி வாங்கணும்ன்ற மாதிரி இருக்கிற அமைப்புள்ள ஒரு ஆத்மா அவனை பயன்படுத்தி அந்த வேலை செஞ்சிடுச்சு. இதுதான் மேட்டர். இது எத்தனை பேர் தெரியும்? இப்ப நான் சொல்றதுனால தெரியும், மற்றபடி யாருக்கும் தெரியாது. கிளைமேக்ஸ்ல பார்த்தா அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுட்டான். அந்த ரேப் பண்ணி கொன்ன அந்த பெண்ணை அவங்க ஃபேமிலிக்கு எதிரான செயல்படுகின்ற, அவங்கள பழிவாங்க துடிக்கின்ற ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா இவன் மைண்ட்ல போய் உட்கார்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ண வச்சு கொலை பண்ண வச்சு அந்த ஆத்மாவுடைய பசி அந்த அந்த ஒரு எண்ணத்தை தீர்த்துக்கிட்டது.
இதான் உண்மை, நடந்த உண்மை இதுதான். போன மாசம் கிளைமேக்ஸ் நடந்ததுல பார்த்த போது இதான் ரிசல்ட். எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அவன் வந்துட்டான், அவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறான். அதான் தெரியும். இவன் வந்தான், கொலை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அவ்வளவுதான் தெரியும். வேற எதுவும் தெரியாது. ஆனா பின்னணி இதெல்லாம் இருக்கு. நாம அன்னைக்கு பேசுவோம் கூட, இன்னைக்கு அது அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம அது சொல்லியிருக்கோம். உள்ள அதை பழிவாங்கக்கூடிய ஆத்மானுடைய மக்கள்ல எப்படி பழிவாங்கிறது இருக்காங்களோ அதே மாதிரி ஆவிகளோடு இருக்காங்க. நம்முடைய எல்லா செயல்களுக்கும் பின்னாடி அவங்களோட இது இருக்கு. இதைத்தான் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை எல்லாம் கூல் டவுன் பண்ணணும், இவங்களை எல்லாம் வந்து நல்லா வச்சுக்கணும், இவங்களை வந்து எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் 96 நாட்களை கொடுத்து இந்த நாளில் இவங்களை ப்ரே பண்ணி இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கோங்கன்னு சொல்ற காரணம் வந்து இதுதான். புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லா மதத்திலையுமே, நாட் ஒன்லி இந்து மதம், எல்லா மதங்களிலுமே ஏதாவது ஒரு சாங்கிய சடங்கு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நாம காரணம் தெரியாம அது ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுட்டு போயிடுறோம், ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுட்டு போயிடுறோம். இந்த 96 நாட்களை வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள ப்ரே பண்ணி அவங்களுக்கு வேண்டி அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு 1/2 ஒதுக்குவோமா அதுக்காக, அவ்வளவுதான். அதிகபட்சம் 1/2 தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ன சாப்பிடணுமோ அந்த சாப்பாடு கொடுக்க போறோம், அந்த சாப்பாடு நாம தான் சாப்பிட போறோம், அது அவங்களுக்கு சாப்பிட போறது. இந்த 1/2 உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் நிறைய பேர் தெரியாது. இதுதான் சாஸ்திரங்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதெல்லாம் கும்பிடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, செய்யுங்க. இப்ப இந்த மாதிரி அந்த ஃபேமிலி, அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அந்த ஃபேமிலிக்காரங்க இந்த மாதிரி கரெக்டா கும்பிடுற பழக்கம் இருந்ததுன்னா இந்த ஆத்மாக்கெல்லாம் கூல் ஆயிட்டு இருக்கும். இந்த ஆத்மாக்கெல்லாம் கூல் ஆயிடும். சரி போ, ஏதோ ஏதோ பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம் போ, நாம ஏன் பழி வாங்கணும் போ, சரி விட்டு போ அப்படின்னு மன்னிப்போம் மறப்போம் அப்படின்றதுல வந்துடும். அப்ப வந்துட்டா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அந்த அந்த இந்த கொலை பண்ணவனை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அந்த ஆவிகள் பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஒன்னு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பட் நடத்துறது வேற. ஸோ இந்த ஆவிகள் உலக தொடர்பு வந்து வச்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறது வேற, உள்ள டீப் டைவ் அடிக்கிறது வேற. தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. மதுரை ஆதீனம் அதை பத்தி புக்கு போட்டிருக்காரு, மறைவு நடிகரை பத்தி புக்கு போட்டிருக்காரு, நிறைய பேர் புக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கோங்க, அதோட நின்றுக்கோங்க. என்னுடைய அட்வைஸ் அதோட நினைச்சுங்க. ஓ இப்படி இருக்கு, ஆதரவுலாம் இப்படி இருக்கு, எல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, இது உண்மைதான், இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, ஆனா தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்க உள்ள போக வேண்டாம், அது ரொம்ப ரிஸ்க், அது வேண்டாம், அது சாக்கடை மாதிரி, அது வேண்டாம். அதே மெயினா லேடிஸ் எல்லாம் வேண்டாம்.